இங்கெல்லாம் ஸ்டோன் ஒர்க் வந்து வச்சுருக்காங்க. கிராண்ட் ஒர்க் வந்து இருக்குது. ஒரு பிரைடே வந்து அவங்களோட ஃபங்க்ஷனாக பயங்கரமாக இந்த கலர் வந்து ட்ரெண்டாக போச்சு. நம்ம வந்து உப்பு தண்ணி, உப்பு காற்று இந்த மாதிரி இடத்துலலாம் பார்க்கும்போதே தெரியுதா, ஃபுல்லாக மிஷின் ஒர்க் தான். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டைல் வித் சனா. எஸ், நம்ம சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் இருக்க அதே நேம் வந்து யூடியூப்லேயுமே வந்து வச்சுட்டேன், ஸ்டைல் வித் சனான்ட்டு. ஏன்னா சனா பாண்டி வந்து தனியாகவே ஒரு ஷார்ட்ஸ் போட்டுக்கலாம், ஷார்ட்ஸ் இதுவும் அதுவும் வந்து மிக்ஸ் பண்ண வேண்டாம், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாப்பிங் ஓரியன்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த தடவையிலேருந்து எல்லாமே வந்து ஸ்டைல் வித் சனா அப்படின்னு தான் யூடியூப் நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மீஷோவிலேருந்து ஆரி ஒர்க் மெட்டீரியல் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ளவுஸ் மெட்டீரியல் தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஸ்டைல் வித் சனாவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக போய்ட்டு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தோன்னா இந்த தடவை வந்து கிட்டத்தட்ட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குன்னு நான் சொல்லுவேன். நான் நினச்சதை விட நிறைய வந்து ரொம்ப கிராண்டாக இருந்தாலும் ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிளாகவும் இருக்குது, கம்மியாக இருக்குன்னு கூட சொல்லலாம். வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் பீகாக்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது, பட் எனக்கு என்னவோ இந்த கலர் வந்து பர்டிகுலர் ரொம்ப பிடிச்சதுனால நான் இதை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் போர்ஷன். ஸோ ஸ்லீவ் போர்ஷனில் ரொம்ப அழகாக வந்து கிராண்டாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஒர்க்லாம் வந்து நம்ம தனியாக ஒரு கடையில் கொடுத்து இந்த மாதிரி எனக்கு பீகாக் ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறத விட அதிகமான ப்ரைஸ் தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. பாருங்கள் எவ்வளோ மைன்யூட்டாக வந்து இருக்குதுன்னு சொல்லி. நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு க்ளோஸ்அப்லேயே காமிக்கிறேன்னா இதோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது. அதோட ஃபெதர்ஸ் வரைக்குமே அழகாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ கொச்சன்னு கண்ணாபினா க்ளம்ஸியாக அந்த மாதிரி ஒர்க் இல்லாமல் ரொம்பவே நீட் ஃபினிஷிங்கில் இருக்குது. அது மட்டும் இல்லை, சைட்லேயுமே நமக்கு வந்து அழகாக வந்து வச்சுருக்காங்க. அந்த பேட்டர்ன் பேர் என்னன்னு தெரியல, நமக்கு இந்த இடத்துல சர்க்குலர்லேயும் இருக்குது, கீழே வந்து அந்த 3 இது மாதிரியும் வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லீவ் வந்து எனக்கு தெரிஞ்சு நமக்கு எல்போ வரைக்குமே வரும் தாராளமாக. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடு இருக்கிறது பார்க்கலாம், சாரியில் போடுவோம்ல. ஸோ சாரீ கிட்ட இந்த ஷோல்டரில் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஹா ஓஹோ அப்படின்லாம் சொல்ல முடியாது, ரொம்பவே சிம்பிளாக இருக்குது, பட் நீட்டாக இருக்குது. ஸோ இதுவுமே உங்களுக்கு நான் ஜூமில் காமிக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம வந்து நேச்சுரல் லைட்டிங்ஸில் வந்து இருக்கும். இதுதான் ஆக்சுவல் மெட்டீரியல். அந்த கலர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக வாங்கும்போது என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து இருக்கும் ரிஃப்ளெக்ஷன். எந்த லைட்டிங்ஸும் கிடையாது, டேரெக்டாக சன்லைட்டில் தான் நான் உட்காந்து இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இது வந்து நமக்கு முதுகு. ஸோ முதுகுலேயும் வந்து உங்களுக்கு இங்கெல்லாம் ஸ்டோன் ஒர்க் வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாமே வந்து பீட் ஒர்க்கு. ஸோ இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் ஸ்டிக் பண்ணியிருக்காங்க க்ளூவில். நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, முதுகு வந்து உங்களுக்கு லென்த் வந்து அதிகமாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்குது, 9, 10 இந்த மாதிரிலாம் இருக்குமா, இல்லை கம்மியாக இருக்குமா அப்படிலாம் கேட்குறீங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் ஒரு 9 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 9 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இவ்வளோ தூரம் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1 இது வந்து கம்மி பண்ணிக்கலாம், 1 inch 2 inch. இந்த ஒர்க் பட் அடி வாங்க தான் செய்யும். உங்களோட டெய்லர் வந்து கரெக்டான டெய்லர் அதெல்லாம் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து லைட்டாக கட் பண்ணி கூட, மடக்கி இந்த மாதிரி கூட நீங்கள் அளவு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லை, எங்கள் டெய்லர் மேலே எனக்கு நம்பிக்கைலாம் கிடையாது, அவங்க திடீர்னு ஆரி ஒர்க்கை பிச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஆக்சுவல் சைஸ் இதுனா இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நெட் மெட்டீரியல், நெட் நம்ம கடையில் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி நெட் வாங்கி இந்த இடத்துல நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது வந்து ஆடாக தெரியாமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி யூ ஷேப்பு நம்மளோட பேட்டர்ன் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் வச்சு கொஞ்சம் அதை டிசைன் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதில் வந்து நீங்கள் குட்டியாக வந்து இந்த பேட்ச் ஒர்க்லாம் வரும் பார்த்தீங்களா கோல்டன் கலர்லேயே, ஸோ அது வந்து நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பேக் சைடில் ரொம்ப டவுனாக இருக்க மாதிரியும் இருக்காது. கொஞ்சம் டிசைன் வந்து போட்டு வேறு ஒரு பேட்டர்ன் ஒர்க் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனியாகவும் தெரியாது. ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து கோல்டன் ஒர்க்கில் தான் இருக்குது மோஸ்ட்டாக. ஸோ நீங்கள் கோல்டனில் இருக்க பேட்ச் ஒர்க் வந்து வச்சுட்டு நெட்டில் வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரொம்பவே ஆடாக தெரியாது. இது வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து ப்ளவுஸ் வந்து எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குமா, பேக் சைடு லென்த்தாக இருக்குமா அப்போல்லாம் வந்து கேட்குறீங்களே, ஸோ அவங்களுக்காக வந்து ஒரு குட்டி டிப் தான். ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டாண்டர்ட் சைஸு. ஸோ ஸ்டாண்டர்ட் சைஸுனாலே உங்களுக்கு 9, 10 இந்த மாதிரி தான் வைப்பாங்க. ஹைட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதை விட கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறது வந்து ஒன்று அதை மடக்கி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும், அப்படி இல்லைனா நார்மல் லென்த்தை வச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம அந்த மாதிரி ஏதாவது கிளாத் வாங்கி அட்டாச் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக நீங்கள் வந்து நெட் வச்சுட்டிங்கன்னா அது கொஞ்சம் பார்க்க வந்து நல்லா ட்ரெண்டாக இருக்கும்.
ஆக்சுவலாக சொல்லணும்னா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 இது வந்து விழுந்திருக்கு ஸ்டோன் வந்து. அது வந்து அந்த கவரில் தான் இருக்குது. நான் வந்து ஒட்டலை, வேணும்னா எடுத்து ஒட்டிக்கலான்ட்டு. இல்லைனாலும் இது வந்து கடையில் நமக்கு கிடைக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய இந்த ஸ்டோன்லாம் இல்லை, எல்லா ஆரி ஒர்க் கடையிலையுமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்லீவு, இது வந்து முதுகு, ஷோல்டர் எல்லாமே வந்து வந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக 1 மீட்டர் வந்து இருக்கும். ஸோ லைட்டாக ஃபேட்டாக இருக்கவங்க கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்க்க போகிறது இது வந்து டாப் நாட்ச்னு சொல்லலாம். அவ்வளோ கிராண்ட் ஒர்க் வந்து இருக்குது. ஒரு ப்ரைடே வந்து அவங்களோட ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்து போட்டுக்கலாம். அதாவது என்கேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஈவன் கல்யாண பொண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் பட்ஜெட்டில் பார்த்துட்ருக்கீங்க அந்த மாதிரினா இந்த மாதிரியான ஒரு ஒர்க் வந்து நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். பயங்கர கிராண்டாக வந்து இருக்குது, செம்ம ஹெவியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுவே வந்து ஒரு 1/2 kgக்கு மேலே இருக்கும் போல இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணுன்னா 1/2 kgக்கு மேலேன்னு சொல்லலாம். நம்ம வெயிட் மிஷின் இருந்துச்சுன்னா கரெக்டாக போட்டு கூட சொல்லலாம் இது இவ்வளோ தான்ப்பா இருக்குதுன்னு சொல்லி. ஆக்சுவலாக ஸ்லீவ் வந்து உங்களுக்கு நான் ஜூமில் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸ்லீவ் பேட்டர்ன். ஸோ ஸ்லீவில் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ளோரல் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கங்கே பூவாக கொடுத்துட்டு நடுவில் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்கீஸுமே வந்து ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஒட்டினதெல்லாம் வந்து நம்மளே கூட ஒட்டிக்கலாம், நமக்கு அந்த க்ளூ இருந்தால் மட்டும் போதும். ஸோ ஸ்டோன்ஸும் நமக்கு நியர்பைலலாம் வந்து கிடைக்கும். அதனால் இது வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஆனால் பயங்கர கிராண்டாக ஹெவியாக வந்து இருக்குது. ஃபினிஷிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. உள்ளெல்லாம் உங்களுக்கு த்ரெட் ஒர்க் இருக்குது, பிங்க்கு கோல்டில். ஸோ இந்த கலர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக வந்து கோல்டன் கலர்லேயுமே கொடுத்துருக்காங்க. பயங்கர ஹெவி கிராண்டாக இருக்குது. நம்மலாம் குறைஞ்சது கடையில் போய் வாங்கினோன்னா 2000 ரூபா இல்லாமல் இந்த மாதிரி ஹெவி ஒர்க் வந்து பண்ணி தர மாட்டாங்க. பட் மீஷோவில் வந்து பரவாயில்ல, ரொம்பவே ரீசனபுளாக இருக்குது. இது பாருங்கள் ஷோல்டர். ஸோ ஷோல்டரே எவ்வளோ கிராண்டாக இருக்குது பா. எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே நமக்கு வந்து வந்திருக்கு. அவ்வளோ ஹெவி ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பிரைடுன்னு மட்டும் கிடையாது, நம்ம கல்யாணத்துக்கு போட்டுட்டு போகிறவங்க கூட இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நம்ம யார் வேணாலும் வியர் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் பிரைட் வந்து என்னோடய கல்யாணத்துக்கு வந்து நான் ரொம்ப பெரிய பட்ஜெட்லாம் வச்சு இல்லை, எனக்கு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட ஆல்ரெடி நிறைய 5-6 சாரீ கிட்ட நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே வந்து ஆரி ஒர்க் என்னால் கிராண்டாக பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா 1-2 கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து வாங்கி பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம வாங்கிட்டோம்னா ஜஸ்ட்டு ஒரு 1000-1200 இந்த மாதிரி ரேஞ்சஸ்லேயே சூப்பராக வந்து இருக்குது. பயங்கரமாகவும் இருக்குது. கடையிலலாம் அஃப்கோர்ஸ் நம்ம கண்டிப்பாக தரமாட்டாங்க. ஏன்னா நானுமே வந்து நிறைய விலாக்ஸ்லாம் வந்து போட்டிருக்கேன், பெரிய பெரிய ஷாப்ஸ்லாம் மார்க்கெட் ஏரியாவில் போயிட்டு. ஸோ அங்கே பார்த்த வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குன்னு நான் சொல்லுவேன். இதெல்லாமே வந்து நமக்கு அவ்வளோ அழகாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே பேக்லேயுமே நமக்கு பூவாக வந்து போட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு பிங்க் கலர்லேயும் இருக்குது, கோல்டன் கலர்லேயும் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு அங்கங்கே அந்த ஒயிட் கலரில் தெரியுது எல்லாமே வந்து சம்கி ஸ்டோன்ஸ் மாதிரி ஒரு ஒயிட் ஸ்டோன் தான். உங்களுக்கு தெரியுதா இல்லை சூரியன் ரிஃப்ளெக்ஷனில் உங்களுக்கு வந்து அது கம்மியாக தெரியுதான்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் பேக்கும் பயங்கர கிராண்டாக இருக்குது, ஷோல்டரும் பயங்கர கிராண்டாக இருக்குது, கையும் பயங்கர கிராண்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைடல் சீசன்னால் ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம தாராளமாக வாங்கி இப்போவே ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா டைலர்ஸ்லாம் நமக்கு முகூர்த்த டைம்லாம் கிட்ட போனோம்னா கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஒரு சாக்லேட் கலரில் இருக்க ப்ளவுஸ். ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராமில் இந்த தீபாவளி டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இந்த கலர் வந்து ட்ரெண்டாக போச்சு. இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி கலர் சாரீ வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிடுச்சு. அதனால தான் நானே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பர்த்டேக்கு வந்து சிமிலர் டைப்பில் குர்த்தி வந்து வியர் பண்ணியிருந்தேன். ஸோ அதே கலர்லேயே நம்ம வந்து ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்து வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கிராண்டாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து சிங்கிள் கலர்ஸ் கிடையாது. நீங்கள் இந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பீஸில் வந்து உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குன்னு சொல்லி அதிலே வந்து தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து இன்னுமே யூனிக் பேட்டர்ன் வந்து சொல்லலாம். யூஸ்வலாக இருக்க மாதிரியான ஒர்க் மாதிரி இல்லாமல் கிராண்டாகவும் வேணும், ஆனால் எனக்கு ரொம்ப ஹெவியாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ்னே நான் சொல்வேன். ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இந்த இடம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்னோ அந்த கண்ணு பேட்டர்ன் வந்து போட்ட மாதிரி இருக்குது. இதில் இன்னொரு ஹைலைட்டே நமக்கு இதெல்லாமே வந்து பேர்ல்ஸ் முத்து இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே வந்து சுகர் பீட்ஸ் நடுவில் இருக்கிறது. ப்ளஸ் உங்களுக்கு அந்த சம்கி இது மாதிரி இருக்கும் பார்த்திங்களா ஒயிட் ஸ்டோனில், ஸோ அதுவுமே வந்து இருக்குது. எல்லாமே பண்ணி ரொம்ப நீட் ஃபினிஷிங்கில் வந்து இருக்குது. தூரத்தில் பார்த்தாலும் சரி, கிட்ட வச்சு பார்த்தாலும் சரி நமக்கு சூப்பராக இருக்கும். இந்த பொறுத்த வரைக்கும் நமக்கு
கஸ்டமைஸ்டு ஒன் மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். இந்த பேட்டர்னே வந்து சொல்கிறேன். ஸோ 2 பக்கமே ஸ்லீவ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ளஸ் நான் ஆல்ரெடி வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நமக்கு நீட்டாக இருக்கிறது வந்து கை வந்து நம்ம ரொம்ப குண்டாக இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கை வந்து குண்டாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி இருக்க பேட்டர்னில் வந்து வியர் பண்ணேன்னா என்னோடய கை வந்து கொஞ்சம் ஸ்லிம்மாக வந்து தெரியும். அதுதான் நான் உங்களுக்குமே சொல்கிறேன். நம்ம இந்த மாதிரி படுக்கிற லைன்ஸை விட ஸ்ட்ரெயிட்டாக இருக்க லைன்ஸ் வந்து நம்ம கைக்கு வியர் பண்ணோன்னா நம்ம கை வந்து கொஞ்சம் வந்து ஒல்லியாக தெரியும் லுக் வைஸ். நம்ம ப்ளவுஸ் வந்து எப்போ வியர் பண்ணுவோம்ல அந்த டைமில் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேக் சைடில் வர்றது. இதுவுமே நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த டோனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டிங்ஸ் நல்லா தெரியுது. டியூவல் டோனில் செம்ம ஷைனியாக இருக்குல்ல. ஏன்னா இது எல்லாமே வந்து சில்க் காட்டன் மெட்டீரியல், ரா சில்க் கிடையாது. ரா சில்க்னால் கொஞ்சம் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்க மாதிரி இருக்கும். சில்க் காட்டன் வந்து நமக்கு வியர் பண்ண கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், இந்த மாதிரி நமக்கு பேர்ல்ஸ் வச்ச ஆரி ஒர்க்லாம் நம்ம பண்ணோன்னா நமக்கு லைஃப் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். யூஸ்வலாக கோல்டன் கலர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளேயே வந்து நமக்கு வந்து ஃபேட் அவுட் ஆகிடும். நம்ம அது எவ்வளோ கிராண்டாக ஸ்டிச் பண்ணாலும் சரி. இல்லை நீங்கள் ஒரு வேளை 10,000க்கு மேலே 15,000க்கு மேலே ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்திங்கன்னா ஒரு 4 to 5 இயர்ஸ் வந்து வரும். பட் நமக்கு வந்து மோஸ்ட்டாக இப்போலாம் வர இது எல்லாமே ஒரு 2 இயர்ஸில் வந்து ஃபேட் அவுட் ஆகிடும். ஆனால் இந்த பேர்ல் பொறுத்த வரைக்கும் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து ஃபேட் அவுட்டே ஆகாது. ஏன்னா இதோட கலரே வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஸோ இதுவுமே நமக்கு வந்து நல்ல ஒரு ஹைலைட்டான விஷயம் தான் இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும். இதுலேயுமே நமக்கு ஷோல்டரை பொறுத்த வரைக்கும் அழகாக வந்து ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. கொடி பேட்டர்ன் மாதிரி இருக்கும். நமக்கு பேக்கில் வந்து கொடி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்களா முதுகில். ஸோ அதே மாதிரி கொடி பேட்டர்ன் தான் வந்திருக்கும். இங்கே ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பேர்ல்ஸு, நடுவில் வந்து உங்களுக்கு கோல்டன் எலிமே வந்துருக்கும், சுகர் பீட்ஸும் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணியான ஒரு ஒர்க். நான் தூரத்துலேருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு எவ்வளோ ஃபீல் இருக்குது. நான் வந்து தூரத்தில் வச்சு காமிக்கிறேன். அப்போவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஸோ இது மாதிரி நமக்கு வரும் கிராண்டாக ஹெவியாக. ஆனால் வெயிட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து நல்லா ஹெவி வெயிட்டு. இது வந்து நமக்கு வெயிட்லெஸ்னே சொல்லலாம் கம்பேரிட்டிவ்லி. நெக்ஸ்ட்டு ஒன்றும் பார்த்திங்கன்னா இப்போது பார்க்குறதும் நல்ல ஒரு நவப்பழ கலர், இண்டிகோ கலர் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ நல்லா நவப்பழ கலரில் வந்து இருக்குது. ஆக்சுவலாக இதுவுமே ப்ரைடல் ப்ளவுஸ் தான். ஃபஸ்ட்டு ஒன்றை விட இது இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும். அந்த பிங்க் கலர் வந்து யூஷுவல் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். பட் இது வந்து பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. கொடி பேட்டர்னே இருந்தாலும் இன்னும் நல்லா ஹைலைட்டடாக வந்து தெரியுது. ப்ளஸ் நமக்கு இந்த இடத்துல வந்து இந்த ஹேங்கிங்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸ்லீவ் எட்ஜில் தெரியுதா. ஸோ ஸ்லீவ் எட்ஜில் வந்து பயங்கரமான ஒரு ஹேங்கிங் ஒர்க்லாம் பண்ணி செம்ம சூப்பராக இருக்குது. டாப் நாச் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதோட ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே நமக்கு வந்து த்ரெட் இருக்குது, பீட்ஸ் இருக்குது, கோல்டன் பீட்ஸ் இருக்குது, சுகர் பீட்ஸ் இருக்குது, பேர்ல்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து இருக்குது. இதில் என்ன இல்லை எல்லாமே இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல். அதே மாதிரி ரொம்ப ஹெவியாக இல்லை. இது வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு வந்து இல்லை. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கோல்டன் இதில் இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பிங்க் அளவுக்கு ரொம்ப ஹெவினஸ் இல்லை, ஆனால் ரொம்ப கிராண்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஷோல்டரும் பயங்கர கிராண்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் நம்ம ஒரு ஷோல்டர் வந்து 2.5 வைப்போமா. ஸோ தாராளமாக வந்து அந்த 2.5 வந்து இதுவே வந்துடும். இந்த பேட்டர்னே வந்துடும் ஃபைன். இதுவுமே நமக்கு ப்ரைடல் ப்ளவுஸ் மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ப்ரைட்ஸும் போட்டுக்கலாம். நம்மளை மாதிரி ப்ரைட்ஸ் மேட்ஸ் கல்யாணம் பார்க்க போகிறோம்ல, ஸோ அவங்களுமே வந்து தாராளமாக வியர் பண்ணிக்கலாம். பேக் காமிக்கிறேன். அப்படியே எடுத்து கண்ணில் ஒத்திக்கலாம் போல் இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப ஹெவி ஒர்க்கு. சீரியஸாக சொல்லுங்கள், உங்கள் நியர்பையில் இருக்க பிளேசஸில் இந்த மாதிரி ஒர்க் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறது ஸ்டிச்சிங்க்கு இல்லை, இந்த மாதிரி ஆரி மெட்டீரியல் ப்ளவுஸ்லேயே நமக்கு வந்து பேட்டர்ன் போட்டு தரணும்னா எவ்வளோ சார்ஜ் வாங்குவாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போய் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கூட போய் கேளுங்க. அவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற ப்ரைஸை விட அதிகமாக தான் சொல்லுவாங்க. ஃபுல் பேட்டர்ன், ஃபுல் ஹெவி ஒர்க். ஸோ இதுலேயுமே வந்து நமக்கு மேஜராக வந்து அந்த பேர்ல் ஒர்க் இருக்கிறதுனால நமக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து ப்ளவுஸ் கருப்பாகாது. அதே மாதிரி நம்ம வந்து உப்பு தண்ணி, உப்பு காற்று இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பட்டுச்சுன்னா சீக்கிரமாக வந்து ஃபேவரட் ஆகிடும். நம்ம ப்ளவுஸை வந்து எந்த அளவுக்கு பாதுகாத்து வச்சுக்கோமோ அந்த அளவுக்கு அதோட லைஃபுமே நம்ம கிடைக்கும் ஆரி ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு 4 ப்ளவுஸ் வந்து நல்லா ஹெவியாக வந்து பார்த்தோமா. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மிஷின் எம்ப்ராய்டரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதா, ஃபுல்லாக மிஷின் ஒர்க் தான். இதெல்லாம் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் இல்லை, எப்போயுமே வந்து வெளில வந்து போயிடாது. இது எல்லாமே வந்து நமக்கு மிஷின் எம்ப்ராய்டரி தான். ஸோ பீட்ஸும் கிடையாது, அந்த
பேர்ல்ஸ் ஒட்டுனது எதுவுமே வந்து கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு மிஷின் எம்ப்ராய்டரி தான். கோல்டன் கலரில் வந்து பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸ்லீவ் வந்து நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்லீவ் வியர் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம கை வந்து ஒல்லியாக தெரியும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அது ஒர்க் அவுட் ஆச்சா என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ரொம்ப நீட் ஃபினிஷிங் தான். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது. ஆக்சுவலாக ஒரு ஒர்க்கை வந்து நம்ம இவ்வளோ தூரம் கிட்ட காமிக்கிறோன்னா அது அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். இது பேக் சைடு ஸ்லீவுமே உங்களுக்கு காட்டினேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு இந்த இடத்துல வரும்ல, ஸோ அந்த போர்ஷன். ஸோ இதுவுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 சென்டிமீட்டர் கிட்டே இருக்கும் தாராளமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தில் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.